தூத்துக்குடியில் மெய்ஞானபுரம் அருகே உள்ள சடையநேரி குளத்தில் உடைப்பு ஏற்பட்டு தண்ணீர் வெளியேறி வருகிறது. இதுகுறித்த மேலும் பல்வேறு தகவல்களோடு செய்தி ஆசிரியர் வேல்ராஜ் இணைப்பில் இருக்கிறார். வேல்ராஜ், தற்போது தண்ணீர் வெளியேற்றப்படுவதால் சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், இது குறித்த விவரங்களை வழங்கலாம். தூத்துக்குடி மாவட்டம் உடங்குடியை அடுத்துள்ள சடையநேரி குளத்தில் உடைப்பு ஏற்பட்டு அந்த வெள்ள நீரானது ஊருக்குள் வேப்பங்காடு உள்ளிட்ட ஊர்களுக்குள் பாய்வதால் உடங்குடி வேப்பங்காடு சாலை துண்டிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பகுதி மக்கள் இந்த பகுதியில் அடைக்கலாபுரம், லட்சுமிபுரம் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட கிராமங்கள் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. அங்கு இருக்கின்ற மக்கள் அத்தியாவசிய பணிகளை மேற்கொள்ள இயலாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றனர். இந்த குளத்தில் உள்ள தண்ணி முழுவதுமாக வெளியேறி தற்பொழுது ஊருக்குள் பாய்ந்து வருகிறது. இதன் காரணமாக உடன்குடி மெஞ்ஞானபுரத்தில் இருந்து உடன்குடி செல்லும் சாலை, உடன்குடியிலிருந்து வேப்பங்காடு செல்லும் சாலையில் ஃபுல்லா துண்டிக்கப்பட்டிருக்கிறது. மக்கள் கடும் அவதிக்குள்ளாகி இருக்கிறார்கள். தொடர்ந்து அங்கு ஒரு சில டயாலிசிஸ் நோயாளிகள் இருப்பதாகவும் அவர்களை மீட்டு சிகிச்சைக்கு தேவையான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்றும் அங்கிருந்து உதவி கோரும் நிலை தற்போது ஏற்பட்டிருக்கிறது. வேல்ராஜ், தண்ணீர் வெளியேறி வருவதனால சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள், குறிப்பாக தென்னந்தோப்புகள் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளை பார்க்க முடிகிறது. சுற்றி விவசாய நிலங்கள் ஏதேனும் இருக்கிறதா? அங்கெல்லாம் ஏதேனும் பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறதா? பொதுவாகவே இந்த பகுதி ஒரு வறட்சியான பூமி. இருந்தாலும் இந்த பகுதியில் தென்னை மரங்கள் அதிகமாக இருக்கும். தென்னை மற்றும் பனை மரங்கள் அதிகமாக இருக்கும். அதன் மூலம் தான் இந்த கருப்பட்டி தொழில் உடன்குடி சுற்றுவட்டார பகுதியிலே பிரசித்தி பெற்ற தொழில் அது இருக்கும். தற்பொழுது இந்த வெள்ள நீரானது அந்த பகுதியில் உள்ள கிராமங்களுக்குள், இது நகர்ப்புறம் போன்ற மிகப்பெரிய அளவிலான வீடுகள் உள்ள பகுதிகள் கிடையாது. குடிசை பகுதிகள் மற்றும் முதல் தளம் மட்டுமே இருக்கும். இந்த வெள்ள பாதிப்பு காரணமாக ஏராளமான வீடுகளுக்குள்ளே வெள்ளம் புகுந்திருக்கிறது. விவசாய நிலங்கள் என்று எடுத்துக்கிட்டால் கூட அங்கு வெள்ள நீர் புகுந்து மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. அங்கு இருக்கின்ற மக்கள் தங்களை மீட்டு தேவையான உதவிகளை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கைகளை எழுப்பி வருகின்றனர். வேல்ராஜ், அருகில் இருக்கக்கூடிய மெய்ஞானபுரம் உள்ளிட்ட கிராமங்களுக்குள்ள தண்ணீர் புகுந்திருப்பதாக சொல்றீங்க. அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு அடிப்படை தேவைகளுக்கு என்ன செய்கிறார்கள்? அருகில் அரசாங்கம் முகாம்கள் ஏதேனும் அமைக்கப்பட்டிருக்கிறதா? அங்கு ஏதேனும் மக்கள் அங்கு வெளியேற்றப்பட்டிருக்கிறார்களா? குறிப்பாக இந்த பகுதியை பொறுத்த மட்டும் இது மெஞ்ஞானபுரம் என்றால் மெஞ்ஞானபுரத்துக்கு செல்லும் வழியானது துண்டிக்கப்பட்டிருக்கிறது. வேப்பங்காடு என்று சொல்வார்கள். உடன்குடியிலிருந்து வேப்பங்காடு செல்லும் சாலையானது இந்த பகுதி முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டிருக்கிறது. லட்சுமிபுரம் கிராம மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றனர். அதனை ஒட்டி இருக்கின்ற கிட்டத்தட்ட ஒரு 20 கிராம மக்கள் சின்ன சின்ன கிராமங்கள். அந்த கிராமத்தில் உள்ள மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் எதுவும் கிடைக்கவில்லை. கிட்டத்தட்ட 1.5 நாட்களாக இந்த வெள்ளத்திலே தவித்து வருகிறார்கள். அவர்கள் தங்களை மீட்பு நடவடிக்கைகள் ஏதாவது மேற்கொண்டு மீட்க வேண்டும் என்ற கோரிக்கையை அங்கு இருக்கின்ற மக்கள் வைத்திருக்கின்றனர். வேல்ராஜ், கடந்த 2 நாட்களாக அங்கு தொடர்ந்து மழை பெய்து கொண்டிருக்கிறது. தற்போதுதான் அங்கு மழை விட்டிருக்கிறது. கிராமங்கள் முழுவதும் நீர் சூழ்ந்திருப்பதாக சொல்றீங்க. உணவு போன்ற அடிப்படை தேவைகளுக்கு கிராம மக்கள் அங்க என்ன பண்றாங்க? அதற்கு ஏதேனும் ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டிருக்கிறதா? தன்னார்வலர்கள் சார்பில் அல்லது கிராம மக்கள் சார்பில் இது குறித்த விரிவான தகவல்களை பதிவு செய்யலாம். அது பொதுவாகவே தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்த மட்டும் கனமழை காரணமாக மழை விட்டாலும் தூறல் விடவில்லை என்பது போல அங்கு அணையிலிருந்து திறக்கப்படுகின்ற தண்ணீர், தாமிரபரணியிலே திறந்து விடப்படுகின்ற தண்ணீரின் அளவானது குறைக்கப்பட்டாலும் கூட தாமிரபரணி கரை பெரும்பாலான இடங்களில் உடைபட்டு விட்டது. அதே போல நீராதாரமாக விளங்கக்கூடிய கடம்பாக்குளம், பெருங்குளம், கருங்குளம் உள்ளிட்ட பல்வேறு குளங்களில் உடைப்பு ஏற்பட்டிருக்கிறது. இங்கு உடைப்பு ஏற்பட்டு பல்வேறு சிற்றோடைகளில் நீர் நிரம்பி வறட்சியான பகுதியில் கூட வெள்ளக்காடாக தற்போது காட்சியளிக்கிறது. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் தற்போது உடன்குடி வேப்பங்காடு சாலை துண்டிக்கப்பட்டிருக்கிறது. பெரும்பாலான, அதாவது தூத்துக்குடி மாவட்டத்திலே சாத்தான்குளம் தாலுகாவுக்கு உட்பட்ட பகுதி, சாத்தான்குளம், சிறுகுண்டம் தாலுகாவுக்கு உட்பட்ட நூற்றுக்கணக்கான கிராமங்களில் வெள்ள நீர் புகுந்திருக்கிறது. தாமிரபரணி நீரானது கரையில் உடைத்து புகுந்திருக்கிறது. அந்த தண்ணீர் வடிய இடமின்றி மிகப்பெரிய அளவில் வீடுகளை சூழ்ந்திருக்கும் காரணத்தினால் வீடுகளை விட்டு வெளியே வர இயலாத சூழ்நிலையில் தங்களுக்கு நிவாரணம், அதாவது சாப்பிடுவதற்கு வழி இல்லாத ஒரு நிலையில் மக்கள் மொட்டை மாடிகளிலே தவிக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றனர்.